வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மிளகாய்த்தூள் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, கறிக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மிளகாய்த்தூள் 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது, வண்டு எதுவுமே விழுகாது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 1 கிலோ மிளகாய்க்கு எந்த அளவில் பொருட்கள்லாம் வாங்கி எப்படி மிளகாப்பொடி அரைக்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பெரிய கடாய் வச்சு அதில் நம்ம பொருட்கள்லாம் கருகிராமல் வறுத்து எடுத்துக்க போகிறோம். முதல்ல கடலைப்பருப்பு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பருப்பை நம்ம கடித்து பார்த்தோம்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணுங்க. சாப்பிட்ற அளவுக்கு வறுத்துருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, இதையும் அதே போல் கருகிராமல் செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. துவரம்பருப்பும் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் பாருங்கள், இந்த அளவு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் நான் காட்டியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்புங்க, இதையும் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, ப்ளைனாக ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதுவும் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்துடணும். இதை பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த எல்லா பருப்புமே நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. சாப்பிட முடிகிற அளவுக்கு மொறுமொறுப்பாகணும். அதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு உளுந்து, மொத்தம் 4 பருப்பு எடுத்திருக்கேன். 4மே 100 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இப்போ உளுந்தம்பருப்பு. இதுவும் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பருப்பு எல்லாமே வறுத்தனே அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அம்மா மிளகாப்பொடி அரைக்கும் போது இந்த பருப்பெல்லாம் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எல்லா பருப்பையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு மிளகு, இதையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் கருகிடக்கூடாதுங்க. எந்த ஒரு பொருள் கருகிட்டாலும் மிளகாப்பொடி டேஸ்ட் இருக்காது. இதையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து இதையும் நம்ம அதே பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 75 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சிலர் இந்த பொருள் எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சு அப்படியே அரைப்பாங்க. அதை காட்டிலும் இந்த மாதிரி வறுத்து அடிக்கும்போது பொடி நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு சோம்பு அதையும் நல்லா வறுத்துட்டு இதையும் மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 150 கிராம் அளவுக்கு சீரகம் அதிகமாக சேர்க்குறப்ப மிளகாய்த்தூளோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். 150 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் மெயினாக கருகிடக்கூடாதுங்க, அப்புறம் குழம்பு பொடியோட டேஸ்ட்டே சுத்தமாக சரி இருக்காது. இதையும் நல்லா இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கூடாது, அப்புறம் மிளகாப்பொடி கசந்து போயிடும். இதுவும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வதங்கினதுக்கப்புறமா இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பை குறைவான தீயில வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். இதெல்லாம் சீக்கிரமாக கருகக்கூடியது, அதனால் லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு இது லைட்டாக பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகணுங்க, அந்தளவுக்கு கடுகு வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு 50 கிராம் சேர்த்துருக்கேன். கடுகு அதிகமாக போயிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். கடுகு 50 கிராம் வறுத்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறமா கசகசா 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. எந்த ஒரு பொருளும் கருகிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு செவந்து வதங்கினதுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா விராலி மஞ்சள், இது 100 கிராம் எடுத்திருக்கேன். மஞ்சள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பொடி நல்லா கலர் கொடுக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. 100 கிராம் விராலி மஞ்சள் சேர்த்து இதையும் இந்த கோம்பெல்லாம் நல்லா கருப்பாகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மஞ்சள் நல்லா வறுபட்டுருச்சு. மஞ்சள் வறுபடும் போதே நல்ல ஒரு வாசனை வருங்க, அது வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வறுத்துக்கலாங்க. இதுவும் லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புழுங்கல் அரிசி, கிட்டத்தட்ட 50 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இந்த அரிசி சேர்த்து அரைக்கும்போது பொடி நல்லா திக்கு கொடுக்குங்க. குழம்பு அந்த பொடியை வச்சு வைக்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அரிசியை நல்லா முறுமுறுப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இந்த இலையெல்லாம் சேர்க்கறனால புளிக்குழம்புல வாசனை வருமானு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பொருட்கள்லாம் சேர்த்து வறுக்கிறதுனால பொடி வந்து வண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுங்க. இப்போ அதில் வந்து 10-15 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் பட்டை, 10-15 கிராம்பு, அப்புறம் நட்சத்திர சோம்பு ஒரு 7-8 சேர்த்து இதையும் வறுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்க்கறதுனால மிளகா பொடி 1 வருஷம் ஆனாலும் வண்டு எதுவுமே விழுகாமல் கெட்டு போகாமல் இருக்குங்க. அதுக்காண்டி தான் சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் கறி குழம்பும் சேர்த்து வைக்கிறதுக்கும் இந்த பொடி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் வாசனை எதுவுமே புளிக்குழம்பு வச்சாலும் எந்த குழம்பு வச்சாலும் வாசனை எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும் பொடி. அதுக்கப்புறம் 1 கிலோ அளவுக்கு மல்லி, வரமல்லி இருக்குல்ல, தனியா, அதை வந்து 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து முதல்ல பாதியை போட்டு வறுத்து எடுத்துகிட்டு மீதி பாதியை சேர்த்து வறுத்துக்கலாங்க. நல்லா வந்து தொட்டு பார்த்தா சூடு, கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. அதே மாதிரியே மீதி இருக்க மல்லியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுவும் வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும், அது வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மல்லி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் 2 கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை ஏற்கனவே வெயிலில் காய வச்சுருக்கேன், அந்த கருவேப்பிலையும் இப்போ இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது குழம்பு பொடியோட வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதையும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு இதையும் அதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா பொருளும் வறுத்து எடுத்தாச்சு. நம்ம மிளகாய் வந்து வறுக்க போகிறதுல இது ஒரு கிட்டத்தட்ட 3 நாள் அளவுக்கு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், மிளகா வந்து இந்த மாதிரி உடைச்சா உடைய முடிகிற அளவுக்கு நல்லா வந்து வெயிலில் காஞ்சிடணும். இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக மிளகாய் காஞ்சாதான் வந்து பொடி நல்லாயிருக்கும், மெஷினில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி மிளகாயை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிளகாய் வந்து 1 கிலோ அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 கிலோ அளவுக்கு வரமிளகாய்க்கு 1 கிலோ மல்லி வாங்கி இந்த ஜாமான்லாம் வாங்கி அரைச்சிருக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆறுனதுக்கப்புறமா போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேறு வேறு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை வந்து ஒரு 3-4 தடவையாச்சும் மெஷினில் அரைப்பாங்க. அரைச்சதுக்கப்புறம் பொடி நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பர்ஃபெக்டான குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி ஆயிடுச்சுங்க. இது முன்னாடியே சொன்ன மாதிரி 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மிளகாய் பொடியை அரைச்சி குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.